அழகாச்சு நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து விண்ட் பிரேக்கர் சீசன் 2 எபிசோட் 11 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் செஞ்சீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட் வெறித்தனமாக இருக்கும். அடேங்கப்பா என்னடா அவன் ஒருத்த புதுசாக வந்துட்டு கலக்கிட்டு இருக்கான்ற மாதிரி ஷாக் ஆகாதீங்க. அவன் ஒரு மாதிரியான ஆளாக தான் இருக்கான். உண்மையிலேயே சொல்கிறேன். அதை நீங்கள் எபிசோட் பார்க்கும்போது தெரியும். ஆனால் அவன் மிரட்டுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க எல்லாருமே பயப்படுவானுங்க. அது என்னென்ன நடக்குதுன்றத பொறுத்து இந்த எபிசோடுக்குள்ள பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஹார்ட் இமேஜ் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோ லைக் போடுங்க. அது எனக்கு போதும். சரிங்க சமயத்தோட கதை உழப்பலாம். காஞ்சியும் பார்த்தா ஏய் சாப்பாடு பார்க்க வேற லெவலாக இருக்குடா. ஒரு நிமிஷம், இது வெஜிடபிளா இல்ல சிக்கனா எது வந்தானடா தின்றா பஸ்ட். அடேங்கப்பா இதுனடா கட்லெட்டா தொட்டு அது வாயில் எடுத்து போட. ஆஹா சுடுது 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 சொல்லிட்டு அவன் கத்துறேன். அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த இடத்துல ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. காஞ்சியும் நீங்க எல்லாரும் ஷீசுகோவை காப்பாத்துறதுக்காக ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம சிசோரியை இந்த இடத்துக்கு முறை நம்ம வெல்கம் பண்றோம். அதனால அவங்களுக்காக இந்த சின்ன பார்ட்டி அப்படின்னு அவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்க. நல்லா எல்லாரும் தப்பி ரொம்ப ஜாலியாக பேசி சாப்பிட்டு இருக்கு. இன்னும் பக்கம் ஹீரோ எரிச்சல் இருக்கிறான். நீரை பார்த்த உன பக்கம் பதட்டமா இருக்கு. ஏய் என்னடாச்சு எவ்வளவு மைண்ட் பிரஷரா ஜோவா அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். நம்மளால சாப்பிடாம திரும்பிக்கிறான். தான் எல்லாரும் பார்த்துட்டு டேய் என்னடா சாப்பிடலையா பிடிக்கலையா சிசோரி அவங்களை கண்டுக்காதரா நீ சாப்பிட்றா என்ன நீரே நானே உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிட்டா நீ வேணுமா வேணவா இல்ல நான் சாப்பிட்றேன். அது என்னன்னா நாங்க ரொம்ப பதட்டமா இருக்கிறதுக்கான காரணம் மிகப்பெரிய விஷயம் வெளியே நடந்தது இல்ல. அது நடந்தும் நடக்காத மாதிரி இருக்க முடியல எங்களால. அந்த ஆளை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கோபத்தில் பார்த்ததுக்கு அப்புறம் சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்க. காஞ்சியும் இப்போ கேட்டிருப்பான். அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. ஏப்பா இப்போ ஷீசுகோ நீங்க கெடுத்துன்னு போய் அந்த பாஸ் கிட்ட கொடுக்காதனால அதுக்கப்புறம் அவங்க எப்படி சமாளிக்க போறீங்க? ஆமா இவன் சொல்றது சரிதான்ற மாதிரி சொல்ல ஷீசூரியும் பரவாயில்லப்பா எங்களால முடிஞ்சளவுக்கு நாங்க பேசிக்கிறோம் சமாளிச்சிடும் சொல்ல. என்னடா பெருசா சமாளிக்க போற நாயே கொடுத்த வேலையை ஒழுங்கா முடிக்க முடியல. இதுக்கப்புறம் என்ன வேலை நீ போய் கிழிக்க போற இடத்துல போயிட்டு நீங்க எல்லாருமே ஒரு குரூப் ஆஃப் குட்டையில ஒரு மட்ட லூசு பசங்க தான். உண்மையிலேயே உங்களெல்லாம் நான் ஈஸியா இட போட்டுருவேன். பார்த்தாத்துக்கு ஃபியூரினா சேர்ந்தவ நல்லா ஃபைட் பண்ண தெரிஞ்சவங்களாம் இந்த இடத்துல இருக்கான் போல. ஹீரோவும் ஷாக் ஆகுறான். இவனுக்கு எப்படி நாங்க யூனிஃபார்ம்ல இருந்தாலுமே நாங்க ஃபியூரினா சேர்ந்தோன்றது தெரியும். ஏன்டா நீங்க வந்தன்ற மாதிரி இன்னொரு பக்கம் சுபாக்கியம் கேட்க. ஏய் எங்க வரணும் வரக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது. அது ஏன் விழுப்பம் வாய மூடு. எனக்கு எந்த இடத்துல ஃபன் கிடைக்குதோ அந்த இடத்துக்கு தான் நான் வருவேன். எந்த இடத்துல எனக்கு சந்தோஷம் கிடைக்குதோ அந்த இடத்துக்கு தான் நான் போவேன். இந்த இடம் எனக்கு அது ஏத்த எல்லாமே கிடைக்குது. அதனாலதான் உங்களை கொல்ல வந்திருக்கேன்டா. ஒன்னு இந்த முறை இப்போ இந்த இடத்துலயே நீங்க சாகணும் இல்ல நான் சாகணும். யார் இவன் துப்பாக்கிக்கு எப்படி இவனுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஷாக்காவ. அதுக்கப்புறம் அசால்ட்ட கீழே குதிப்பான். வந்து வைக்கல இறங்கிட்டு ஆஹா கால் வலிக்குதேவா. செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஜம்ப் பண்ணது கேட்டா இப்படிதான் டிவில எல்லாம் பாத்துருக்கேன். இந்த மாதிரி தான் மேல இருந்து ஜம்ப் பண்ணுவானுங்க. அவனெல்லாம் எப்படி பண்றானுங்க? ஒருவேளை டம்மி செட் பண்ணுவானுங்களோ? ஆனா ஜாக்கி சான் அப்படி கிடையாதுப்பா. அதெல்லாம் பார்க்க ரொம்ப கூலா இருக்கும். ஹீரோவும் என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு சீரியஸா பேசணும் என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ அடுத்த செகண்டே பார்த்தா பின்னாடி ஏதோ ஒரு ஆறாவை சென்ஸ் பண்ண ஏதோ ஒரு விஷயம் பின்னாடி இருக்கிறது பார்த்துட்டு ஷாக் ஆவானுங்க. எல்லாருமே அதிர்ச்சி ஆவானுங்க. சாகுரா அப்புறம் நீங்க எல்லாருமே அங்க நிக்காதீங்க. ஆமா பெருசா நடக்க போகுது இந்த சைடு வாங்கடா. என்னடா இது அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இந்த ஒருத்தனுக்காக இவ்வளவு பயப்படுறானுங்க. டே ஏன்டா எனக்கு போய் இவ்வளவு பில்டப் எல்லாம் கொடுக்குறீங்க? நானும் ஏதோ ஜாலியா இருக்கலாம் தானே வந்தேன். கண்டிப்பா என்னுடைய இந்த இன்ஃபினிட்டியான ஆராவை பார்த்து பயந்துட்டீங்களா? உண்மையான ஃபன் இப்பதான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அவன் வெள்ளத்தனமா சிரிக்க. ஹீரோ அவ உடம்பு நடுங்கல. பட் இருந்தாலுமே கண்ணே சொல்லி எடுத்து எந்த அளவுக்கு பயப்படுறான்றது. இன்னொரு பக்கம் நம்ம நீரே எதனா ஒன்று ஆயிடுமான்னு சொல்லிட்டு பாக்க. இருந்தாலுமே அவனுக்கு 2 பேரும் வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க. நீரே இன்னொரு பக்கம் தொட நடுங்குது அவனுக்கு. இதை பார்த்து அந்த பையனும் அடேங்கப்பா குழந்தைகள் இந்த இடத்துல இருக்காங்களா ரொம்பவும் பயப்படுறாங்கப்பா கூட்டு பாருங்க சண்டை நடக்கிற இடத்துல இவனுக்கு வேணாம். சிசோரி அந்த இடத்துக்கு வந்துட்டு உனக்கு என்ன வேலை இந்த இடத்துல? உனக்கு இந்த இடத்துல எந்த விதமான வேலைகளும் கிடையாது. இந்த இடத்துல விட்டு கிளம்பு. பேசாதனா என் கூட மட்டும் பேச ஒன்னு. அவன் சொல்றது உண்மைதான். நீ இங்க என்ன பண்றன்ற மாதிரி சுபாக்கியும் கேட்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் யாருன்ற மாதிரி அவனை பார்த்து கேட்க. அவனு ஷாக் ஆயிட்டு பரவாயில்லையே சுபாக்கி புது குழந்தைகளை வேற வச்சுட்டு இருக்க போற ஃபியூரின்ல என்னை பத்தி அறிமுகத்தை கொடுக்கல நீ அவனுக்கு. என்ன நீ இப்படி பண்ணின? இந்த ஆளு தான் ஃபியூரினுடைய ஒரு ஃபார்மர் ஸ்டூடெண்ட். இவனும் என்னுடைய வயசு இருக்கிற ஒருத்தன் தான். எனக்கு ஈக்குவலானவன். ஏண்டோ யாமட்டோ ஃபார்மர் ஃபியூரின் ஸ்டூடெண்ட். இவரு எண்டோ வான் சொல்லிட்டு நீரேவோ தொட நடுங்குதவனுக்கு தாண்டா இவனை பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுற. ஜோ உன பக்கம் இல்லப்பா இவனை பத்தின ரூமர்ஸே நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஆளுடைய பேரு ஃபியூரின்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இவன் தான் ஒரு லெஜெண்ட். பரவாயில்லையே குட்டி பசங்களா என்னை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க. சந்தோஷமா எனக்கு பயப்படாதீங்கடா. நான் உங்களால எதுவும் பண்ண மாட்டேன். ஹீரோ இது கேட்டுட்டு என்ன சொன்ன குழந்தைங்களா நீ லெஜெண்டா? எண்டோ இதை பாக்குறேன். இவன் என்ன கொஞ்சம் திமுறை பேசுங்க. சுபாக்கியும் சாக்குற வேணாண்டா. எனக்கு நீ லெஜெண்டா இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. உன்ன மாதிரியான ஆளுங்கெல்லாம் பார்க்கும் போது தெரியுது நிறைய பேர் கடத்தி வியாபாரம் பண்ற ஆள் மாதிரி தான் தெரியுது. உன்ன மாதிரியான ஆளு எதுக்கடா இந்த இடத்துக்கு வந்த அப்படின்ற மாதிரி ரொம்ப திமுறை கேட்பான். டேய் வாயை மூடிட்டு பரவாயில்ல நல்லா தான் பேசுற குட்டி பையனா. பட் என்னதான் நீங்க இந்த டவுனுடைய ஹீரோஸா இருந்தாலும் உங்களுக்குன்னு நீங்க ஒரு சைன் லாங்குவேஜ் வச்சுட்டு இருக்கீங்களா அடிதடின்னு அதெல்லாம் உங்களுக்கு வேணா செட் ஆகலாம். ஆனா என்னுடைய பேச்சுக்கோ என்னுடைய வம்புக்கும் வராதிங்க. அவ்வளவுதான் உனக்கு சொல்லுவேன். நீ தான் அந்த சாக்குறவன். பரவாயில்ல நல்லா தான் பேசுற. உன்னுடைய ஆறு உன்னுடைய கண்கள் அப்ப கெல்லு கேங் கூட ஃபைட் பண்ணப்போ வந்தாலும் நீங்க தானுங்களா? இதை பார்த்துட்டு இவனை ஷாக் ஆகணும். என்னது கெல்லு கேங் கூட இவன் வந்துடுறான். கவலைப்படாத நான் எல்லாத்தையுமே பார்த்தேன். நான் எப்ப திரும்ப ஒன்னு அடிச்சேன் கரெக்டா சரியா வந்து நீ முன்னாடி ஒரு ஆளும் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒருத்த மிகப்பெரிய ராடு எடுத்து
அவன் தலையில அடிச்சான்ல அது வேற யாரும் இல்ல நான் தான். ஃபியூரின்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்ன மாதிரியான பொடி பசங்க அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ரொம்ப நாளா நீடிச்சு இருந்தீங்கன்னா நான் கொண்டுடுவேன் அவங்கள. அதனால இந்த விஷயத்துல கை விட்டுட்டு போய் வேற இடத்துல பழப்ப நடத்துங்க. அது உண்மை கிடையாதுடா அப்படின்னு நீரேவை பார்த்தா இப்ப கோவத்துல ஏஞ்சிக்கிறான். அவன் கொந்தளிக்கிறான். இருந்தாலுமே அவனுக்கு பயமா தான் இருக்கு அவங்க கிட்ட பேச. உனக்கு என்ன தெரியும் சாக்ராவை பத்தி? உனக்கு எதுவும் தெரியாதனால நீ மூடி கவனிரு. ஏ தம்பி பயப்படாதரா, பொறுமையா பேசுறா, எதுக்கடா இப்படி வளர அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா சுபாகியும் காஞ்சியும் வந்து அடிங்க. என்னடா பேசிட்டு இருக்கும்போது அடிக்கிறீங்க, நியாயமா இல்ல இது. நீ இந்த இடத்த விட்டு கிளம்ப, அதுவே எங்களுக்கு போதும். என்னடா எப்படி சொல்றேன்? அதுக்கப்புறம் மொத்தம் நம்ம ஷோவை உன பக்கம் கலந்துக்கிற அந்த சண்டையில 3 பேருமே அசால்ட்டா நின்று சமாளிப்பாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்ப இவனுக்கு நான் சரியா இருப்பான்னு நினைக்கிறேன், வரண்டா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் போயிட்டு அடிப்பான் பாருங்க. அந்த கிக்கியை கை வச்சு தடுத்துருவான். ஏய் டென்ஷன் ஆகாதீங்கடா, கடைசியா ஒரு விஷயத்த சொல்ற கவனிங்க. இப்போ எனக்கு உங்க கூட அடிச்சு சண்டை போட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல என்னுடைய டைமை வேஸ்ட் பண்ண நான் ஆசைப்படல. ஏன்னா உங்களை மாதிரியான குப்பைங்க கூட ஃபைட் பண்ணதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்க எல்லாம் வெத்து வெட்டுங்கடா. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் தான் நம்பிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல அதுதான் மிகப்பெரிய பலனும் நினைச்சிட்டு இருக்கீங்க. வரது அந்த ஒத்தி வாங்கடா, தனியா வர தெரியாது உங்களுக்கு. அப்புறம் நீ தன்னந்தனியா வாழ்ற போலியப்பா தம்பி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ தன்னந்தனியா வாழ்ற விஷயம் வந்து அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்துட்டு ஷோவோ நீரே சாக்காவேன். மூர்ரா, உனக்கு எந்த அளவுக்கு தெரியுன்றது எனக்கு நல்லா தெரியுது. பட் ஆனா நீ என்னதான் அதை பத்தி சொன்னாலும் எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது. நான் எந்த இடத்துல இருந்தாலுமே உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. நீ முடிவு பண்ண எந்த இடத்துல நீ நீடிச்சுன்னு இருக்கணும்னு. இல்லைன்னா நீ ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்ற வார்த்தையை கேட்டுட்டு அவன் நம்ம ஷாக்கிறான். ஏன்னா யாரும் ஒருத்தங்க இதுக்கு முன்னாடி இதே விஷயத்த சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட. ஏய் தம்பி நீ வேற லெவல்ரா, நான் பிளான் பண்ணிட்டேன்ப்பா, சின்னதா உங்க கூட நான் விளையாட ஆசைப்படுறேன், வரீங்களா அப்படின்ற மாதிரி அவன் தயாரா இருக்கேன். சண்டை வெறித்தனமா ஆரம்பிக்கிற சமயத்தில் பார்த்தா சித்திரி உள்ள புகுந்து இல்ல வேணாம். என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ற? ஆமா அவனுக்கு சொல்றது சரிதான் தம்பி, நீ ஆண்டா இங்க வந்த, உனக்கு இந்த இடத்துல வேலையே கிடையாது போ. இல்ல உனக்கும் இந்த இடத்துல எதுக்கும் சம்மந்தம் கிடையாது, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போ. நான் இந்த இடத்துல நல்லா தான் இருக்கேன், பெருசா கவலைப்படாத. நீ என்னுடைய வேலையை நான் கரெக்டா பண்றேன்னா இல்லையன்றத நான் வந்து பார்க்கறதுக்கு வந்தேன். இப்போ நான் கொஞ்சம் சொதப்பிட்டேன்றது உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உன்னுடைய பாஸ் கிட்ட போய் நீ சொல்லு, இதுக்கு பின்னாடி பார்த்துப்போம். இதுக்கப்புறமா நீ நீடிச்சு வேலை பார்ப்பேன்னு எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு தடுத்து விட்டு போடா ப்ளீஸ். நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறேன், போயிட்டு நான் எல்லா விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு தலை வணங்கி கேட்பான். யாருக்கும் என்னவும் புரியாது. எதை விட அவன் நக்கலா சிரிச்சுட்டு ஓகேடா மச்சி, இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீ ஏன் இவ்வளவு ஏன் கெஞ்சி கேட்கறன்னு புரியல இவனுங்களுக்குலாம். பட் இருந்தாலும் நீ ரொம்பவும் மாறிட்டு போலியே, இவங்க எல்லாம் உன்னை சேர்ந்து மாறி இருக்கிறாங்க பாரு. ரொம்பவும் அடிமை நாயா இதுக்கு முன்னாடி இருந்த நாய் நீ இப்போ இப்படி மாறிட்டேன மாதிரி அவனும் பேச. இதை கேட்டு அடுத்த செகண்ட் இவனுக்கு எல்லாம் கோவத்துல கொந்தளிச்சு அவனை போய் அடிக்க கிளம்புறானுங்க. எப்பவுமே நான் அவனை இப்படிதான் கூப்பிடுவேன், இதுல எவனாச்சும் தலையிட்டீங்க அவ்வளவுதான் நடக்கிறது. அவனே வந்து இப்ப கேட்டுட்டான், இதுக்கப்புறம் என் கூட சண்டை போடணும்னு நினைச்சேன்னா உயிரை விட்டுறாதீங்க. அப்புறம் விரும்ப சுசூரி இதுல மிகப்பெரிய பிரச்சனை நீ மாட்டிட்டு இருக்கேன், இதுக்கெல்லாம் உதவி பண்ண மாட்டேன்பா. அப்போ ஏன்டா நீங்க வந்து இந்த இடத்த விட்டு கிளம்புறான்? சரி டென்ஷன் ஆகாத, நான் இப்போ இந்த இடத்துல ரொம்ப நல்ல மூட்ல இப்ப இருக்கேன்பா, அதனால நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், கவலைப்படாத. இருந்தாலும் எனக்கு ரொம்ப கூலான மொமெண்ட் இந்த இடத்துல கொடுத்துட்டீங்களா, கண்டிப்பா திரும்ப ஒரு நாள் வந்து உங்க எல்லாரையும் கொல்லத்துக்கு வர வேண்டாம். ஃபியூரின் டேய் தயாரா இருந்துக்கோங்க, திரும்ப வருவேன், போயிட்டு வரட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை கிளம்ப. என்னது திரும்ப வருவியா, வெயிட் பண்றேன், இப்பயே கணக்கு தருவான் அப்படின்னு சாக்கரா ஓடி போயிட்டு அடிக்கிட்டு போவான். அப்புறம் பார்த்தா அவன் டேய் நான் தான் சொல்லிட்டேன்ல திரும்ப பார்ப்போம், சின்ன பையல ஓவரா துள்ன கொன்னுடுவேன் அப்படின்ற ஒரு சின்ன மிரட்டல் கொடுப்பான். ஹீரோ அப்படியே கம்பு சிப்புன்னு அமைதி ஆயிடுவான். சாக்கரா வேணான்ற மாதிரி சுபாக்கி தடுக்க, சிபாக்கி இந்த பையன் கிட்ட ரொம்ப துள்ளுறான் சின்ன பையன், உன் சீனியர் சொல்றது கேள்வி தம்பி, தேவலாம வந்து பிரச்சனை மாட்டிக்காத அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹீரோவை இரிட்டேட் பண்ணிட்டு கிளம்புறான். அடைச்சேன் அப்படின்ற மாதிரி அவனை கடுப்பவன். அவனை நான் சும்மா விட மாட்டேன்டா, எல்லாரும் தடுத்துட்டீங்க, திரும்ப வந்தா அவன் அடிக்காம விட மாட்டதோட ஹீரோ காண்டில் பார்த்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு இருக்கான். ஏய் சாக்கரா பொறுமையா சாப்பிட்றா, சீக்கிரம் சாப்பிடாதரா, தொண்டையில் அடிச்சுக்க போகுது. என்னடா சொன்ன ஒன்னும் புரியல அப்படின்ற மாதிரி அவனு பார்க்க, என்னடா பயமுத்துற மாதிரி நீரவன் கேட்க. சிசூரியும் என்ன மன்னிச்சிருங்க, இது எல்லாமே என்னுடைய தப்பு தான், இதுல நான் வந்ததுனால தானே இவ்வளவு பெரிய பிரச்சனை, எனக்கு இந்த அளவுக்கு நடக்கும்னு தெரியாது. அவன் ஃபார்மர் ஃபியூரினஸ் சேர்ந்த ஸ்டூடெண்ட், கண்டிப்பா உங்க யாருக்கும் தெரியாது அவன் எப்படியாப்பட்ட மோசமான ஆளுன்றது. ஹீரோவும் நீ எதுக்கு அந்த மாதிரியான ஆளுக்காக நீ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க புரியல, காரணம் என்னன்னா நானு டேய் அவன் வந்தது நீ ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நீ பாக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் எங்க கிட்ட பிரச்சனை பண்றேன்னு வந்துட்டு அவன் சொல்லிட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது எங்களுடைய பிரச்சனை தானே அதுக்கப்புறம் மாறுதுன்னு போது நீ எதுக்காக தேவையில்லாம மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? இப்போ எல்லாருடைய பிரச்சனையா தானே இது இந்த இடத்துல நின்று இருக்கு, அப்ப எல்லாருடைய தப்பு தானே இருக்கு, தேவையில்லாம மன்னிப்பு கேட்காத. இருந்தாலும் அந்த பையனை நான் அந்த இடத்துல அடிச்சிருப்பேன், இருந்தாலும் நீங்க எல்லாரும் தடுத்துட்டீங்க, தேவையில்லாம மன்னிப்பு கேட்டு விட்டுட்டு கம்முன்னு சாப்பிடு, டென்ஷன் எடுத்துட்டு இருக்காது. எல்லாரும் இப்பதான் நிம்மதியா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஹீரோவை கடுப்பாயிட்டு அடிச்ச நான் எதுக்கு பைத்தியக்கார மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கு, எல்லாரும் இப்ப என்ன ஒரு மாதிரி பாப்பாங்களே, மண்டபுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மண்டை பிடிச்சிக்கிறேன் ஹீரோ. சாகுரா டென்ஷன் ஆகாதா அப்படின்னு நம்ம நீரவன் போலமே, எப்படி அவன் என்ன குழந்தைன்னு சொல்லிருக்கலாம், அந்த அளவுக்கு நான் என்னடா குழந்தை திரும்ப பண்ணிட்டேன், என்ன எப்படி அவன் இந்த மாதிரி சொல்லிருக்கலாம், அடுத்த முறை வந்தானே அவனுக்கு பால் புட்டி எல்லாம் தூக்கி அடிக்க போட மாட்டேன் அவனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. என்னோட பக்கம் சுசூரியை ஃபீல் பண்ணிட்டு இருக்க பார்த்துட்டு சுபாக்கியும் சுசூரி ஃபீல் பண்ணாத, ஆனா சாப்பாடு சில்லுன்னு ஆகுது பேர். அதுக்கப்புறம் வந்து அவன் முத முறையா சாப்பிட ஆரம்பிக்கேன், அதாவது இந்த மாதிரியான டேஸ்டான ஃபுட்டை சாப்பிட்றேன் இப்பதான் முத முறையா, அவனும் அதை சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்ல, ரொம்ப நன்றி, என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான சாப்பிட நான் இப்பதான் முத முறையா சாப்பிட்றேன். டேய் கோச்சா படம் எவ்வளவு வேணுமா சாப்பிட்றா, எல்லாமே உனக்கு தான் ஃப்ரீ தான். என்ன பக்கம் சுபாக்கி இதெல்லாமே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன். அவன் சொன்ன விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கேன். ஏன்ப்பா சுசூரி இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற, உங்களுக்கு மிகப்பெரிய வேலை இந்த இடத்துல எதனா இருக்குன்னா பரவாயில்ல, கண்டிப்பா நீ காரணத்தோட தான் எல்லாமே செய்யணும் சரியா, உன்னுடைய நண்பர்களுக்கு வேலை கிடைச்சிடும், நீ என்ன பண்ணுவ? நான் வந்து கேம்ஸா இந்த போக்கரு செஸ் கேரம் போர்டு இந்த மாதிரி சொல்றியா? அதெல்லாம் சொல்ல முடியுமா தெரியல, ஆனா டிவில விளையாடுறது மாதிரி கேட்கறேன். டிவிலையா நல்லா இருக்குமே அது, அப்ப நான் ரெடி பண்ணிடலாமா சொல்லு, வாங்கலாம். இல்ல வேணாம் நான் எதனா வேலை செஞ்சு கூட அதை வாங்கிக்கிறேன், பரவாயில்லையா வா போய் விளையாடுவான் என் கிட்ட இருக்கின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ வச்சு இந்த ஒரு தினம் அவங்க கிட்ட இருக்கிற கேமை காமிக்க, அதுக்கப்புறம் போட்டு விளையாட ஆரம்பிக்கிறானுங்க, சொதப்பு வேற விளையாடுறானுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கேம் விளையாடிட்டு காஞ்சியும்
ஹீரோவும் என்ன சுதுரி கேம் எப்படி இது ஃபன்னா இருக்கா இல்லையா ரொம்ப நல்லா இருக்கு சுபாக்கி நீ சுபாக்கியை பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தா இவன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு அவ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா அது ஒண்ணு இல்ல நான் பாத்ரூம் போனேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் கிளம்ப அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோக்கு கேம் விளையாட கொடுக்குறாங்க கண்ட்ரோலர் அது ஜாஜி அவனுக்கு பிடிச்சி விளையாட தெரியல என்னடா இது பண்ண பட்டன் நிறைய இருக்கா எப்படி இது கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லிட்டு மூச்சிட்டு இருக்க நீர் அதுக்கப்புறம் சொல்லி கொடுக்குறான் இங்க பாரு ஆக்சிலரேஷன் லெஃப்ட் ரைட் போறது எல்லாமே இதுதான் சொல்லிட்டு பட்டன் கொடுக்க அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ எல்லாத்துலயும் நாலாவது வரான் எல்லாத்துலயும் ஏழை கடமா போயிட்டு வண்டி எல்லாம் விட்டுட்டு இருக்க ஒரு கடையில் அவன் தோத்து போறதுனால அவனுக்கே கடுப்போகுது என்னடா இது தோத்து போகுது இந்த கேம் சுத்தமா புரியலடா எனக்கு அப்படின்ற மாதிரி இடத்துல நீரை பார்த்தா வேற லெவலில் வின் பண்ணிட்டு இருக்கான் அவன் 10 முறையே தோத்து தான் இருக்கான் சாக்குறேன் வாய மாட்டேன்தாப்ப கேம்ல எல்லாம் ஒரு எதுவும் கிடையாது போல என்னடா சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவன் கடுப்பாவேன் பாக்குறான் சொல்றதெல்லாம் கேட்குது அவன் அப்படிதான் இருக்கடா நான் ஒரு நாள் எல்லாருக்கும் சோற வர்றேன் கேம் கத்துக்கிற இருக்கடா திரும்பி ஒரு முறை விளையாடுவோம் சொல்லிட்டு அவன் கடுப்புல கேட்க அதுக்கப்புறம் நீரவு பதட்டமாயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஹீரோவும் டேய் நான் இதெல்லாம் ஜெயிச்சாகணும் கூட வரியா இல்லையா எனக்கு கத்து கொடுவா எவ்வளவு நேரம் தான் நான் தனியாவே பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு சொல்லி கொடுக்க இல்லையாடுற மாதிரி அவனை கடுப்புல கேட்க நீர் இந்த விஷயத்தை கேட்டுட்டு இதுக்கு முன்னாடி வந்து என்டோ சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாக்குறான் அதாவது நீ தனியா வாழ்ற விஷயத்தை சொன்னது உடனே அவனை இதை புரிஞ்சுக்கணும் கவலைப்படாதா நான் உனக்காக இருக்கேன் நான் உனக்கு உதவி பண்ணி ஹெல்ப் பண்ற விளையாடுறது அப்படின்னு 2 பேருமா சேர்ந்து விளையாட ஆரம்பிக்க அதுக்கப்புறம் பார்த்து நம்ம சுபாக்கியும் பாத்ரூம் போயிட்டு வந்திருப்பான் என்ன சுபாக்கி வேலை முடிஞ்சுதான் பரவாயில்ல அதை நான் கேட்கல எண்டோவை பத்தி கேட்கறேன் ஆமா நான் யுமேமியா கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் எனக்கு நல்லாவே தெரியும் எண்டோ வந்து ஃபியூரின்ல இதுக்கு முன்னாடி இருந்திருக்கான்றது பட் ஆனா இப்போ இப்படி மாறி இருப்பான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அது மட்டும் இல்லாம அவன் சாக்குற மேல ரொம்ப கண்ணா இருக்கான் எதனாலன்றது நமக்கு நல்லாவே தெரியல ஆமா உண்மைதான் ஒரே ஒரு காரணம் தான் அப்படின்னு ஒரு நபரை காமிக்க இன்னொரு பக்கம் நம்ம காஞ்சியும் சுபாக்கி தயவு செஞ்சு அந்த பையனை நல்லபடியா பாத்துக்கோ கண்டிப்பா எண்டோ எந்த ஒரு சூழ்நிலையாச்சும் அவனை எதனா ஒண்ணு பண்ணாம விட மாட்டான் உனக்கே தெரியும் அவனை பத்தி எனக்கு நல்லாவே புரியுது கண்டிப்பா நான் சாக்குறவன் நல்லபடி பாத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சுபாக்கி இவங்க 3 பேர் கூடினு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான் மறுநாள் பார்த்தா கூட ரூஃப் டாப்ல இவனுக்கு எல்லாமே வந்திருக்க எல்லா 4 தேவாச சேர்ந்தவங்க இருக்கானுங்க ஹீரோவும் ஏன்டா நீங்க எல்லாரும் இந்த வந்திருக்கீங்க உண்மையா சொல்ல போனா யுமேமியா கிட்ட நாங்க கால் பண்ணி தான் எல்லாருமே வள வச்சிருக்கோம் வந்து உட்காரு ஓகே அதுக்கப்புறம் 4 தேவாஸ் முன்னாடி அசால்ட்டா போயிட்டு நம்ம ஹீரோ உட்கார டே சாகுறா என்ன மரியாதை கொடுக்க மாட்டேடா அவளுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு உனக்கு உட்காரத பார்த்தா நேற்று நடந்த சம்பவத்தினால தானே இப்போ உட்கார வச்சிருக்காங்க என்னடா சொல்றேன் அதான் எண்டோ வந்து இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணுற விஷயத்தை மொத்தத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இப்போ நீரே போ சொல்றான் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த யுமேமியா வரான் அடே கடவுளே நீங்க எல்லாரும் வந்துட்டீங்களா முன்னாடியே கவலைப்படாத சாக்குறான் யுமேமியா வந்துட்டாலும் இதுக்கப்புறம் எல்லாமே அவன் பார்த்துப்பான் சாக்குறான் ஷோ நீரே நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா இப்போ முக்கியமான விஷயத்தை ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறாங்க அதோட இந்த 3 எபிசோட முடிக்கிறாங்க சரிங்க இந்த வீடியோ முடிச்சு கமெண்ட் சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோ பிடிச்சி நம்ம பிடிச்சதாக போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலக நாள் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்த வீடியோ நோட்டீஸ் வரும் கண்டிப்பாக வழக்கமான இந்த எபிசோட பிரமாதம் மறக்க முடியாது யாரும் பண்ண முடியுமா பாருங்க இந்த வீடியோ பிடிச்சவங்க கமெண்ட்ல ஆட்டு கொஞ்சம் பண்ணுங்க ஏன்னா நிறைய எமோஷனான விஷயம் காமிச்சிருப்பாங்க உண்மையிலேயே அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான சீன்லாம் வந்திருக்கும் முடிஞ்சவங்க எல்லாமே என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்ணிருப்பேன் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி சொன்ன விஷயத்தை கமெண்ட் பண்ணிடுங்க அது வேணும் அப்போ தான் சரிங்க இந்த வீடியோ முடிச்சுப்போம்